இந்த ஆசையை ஏன் பிசாசு நம்மளை விட்டு எடுத்து போடுறான் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்மளை ஆளுகை செய்கிறது யாருன்னு தெரியணும். நம்மளை ஏன் நம்ம சந்தோஷம் குறையுது, ஏன் நம்மளுடைய அந்த பலன் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்குது, ஏன் குடும்பத்துக்குள்ள சண்டையெல்லாம் வரும்போது அதை சரியா ஹேண்டில் பண்றதுக்கு, அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தடுமாறி போறோம், ஏன் இது நடக்குது, ஏன் வாழ்ற ஆசை போகுது, ஏன் நம்மளுக்கு விரக்தி வருது, ஏன் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த ஆளுகைக்கு கீழே இருக்கிறோன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நம்முடைய சிந்தனை மண்டலத்துல தான் போராட்டம். நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, பிசாசு எங்க ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னா, அங்க நம்மளுடைய மூளை பகுதியை தான் தொடுவான், நம்ம சிந்தனையை தான் தொடுவான். சண்டைகள்லாம் அப்படியே வாய் வழியா வர்றது இல்லை. அது என்ன செய்வான், அந்த மனசுல யோசிச்சு 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 கணவனாருக்கு விரோதமா ஒரு தப்பான எண்ணத்தை மனைவி மனசுல விதைப்பான், மனைவிக்கு விரோதமா கணவன் மனசுல, அதே மாதிரி குடும்பத்துல பிள்ளைகளுக்கு விரோதமா இப்படிப்பட்ட எண்ணங்களை முதலாவது உண்டாக்குவான். அப்ப போராட்டம் எங்க வருது, சிந்தனையிலே போராட்டம், சிந்தனைக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் உருவாகிறது. இந்த சிந்தனை மண்டலத்துல ஏற்படுகிற போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கணும், அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கணும். தேவ சமூகத்துல வரும்போது மட்டும் அந்த பிரசன்ஸ்குள்ள இருந்துட்டு வீட்டுக்கு போனோம்னா வேற அப்படியே நம்ம சிந்தனை